ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து டிவி பாக்ஸ் எடுக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இது 12 டிவி பாக்ஸு. இதில் எம்சிபி வச்சுருக்க பாருங்க. எம்சிபி வந்து இதில் 11 எம்சிபி இருக்கும். ஓகே, இது எப்படி லைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து எது ஃபேஸ் எது நியூட்ரல் கிளியராக காமிச்சிடுறேன். இது அப்படியே நியூட்ரல் வந்து எல்லோ ஏன் போட்டுன்னு கேட்காதீங்க. இதில் எல்லாத்துக்கும் நான் ஸ்லீவ் போட்டு வச்சுருக்கேன். பிளாக் கலர் ஒயர் இல்லாத விஷயத்தில் ஹவுஸ் ஓனர் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்துக்கும் ஸ்லீவ் போட்டுருக்கேன், பிளாக் கலர் ஸ்லீவு. ஸோ இது அப்படியே நியூட்ரலு. இந்த ரெட் கலர்லாம் போட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து ஃபேஸு, ஒவ்வொரு சுவிட்ச் பாக்ஸும் போகிற ஃபேஸு. இது வந்து யூபிஎஸ் லைனு, இன்புட் யூபிஎஸ் லைனு. இந்த கிரே கலரில் இது பாருங்கள். இந்த கிரே கலரில் இருக்கிறது ஃபுல்லாகவே அவுட்புட் யூபிஎஸோட லைன். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ஒயர் போகும் யூபிஎஸ் லைன். ஸோ அது க்ரீன் கலருக்கு எடுத்து நம்மளுக்கு எர்த்து. ஓகே, இதை எப்படி நம்ம டிபி பாக்ஸில் கனெக்ஷன் பண்ணணும்னு பார்க்கலாம். எம்சிபியை பாருங்கள். எம்சிபியை வந்து நான் ஒவ்வொரு பண்ணிக்கலாம். 40 ஆம்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்சிசிபி பிரேக்கர் இது 25 ஆம்ஸு, 20 ஆம்ஸு, 20, 16, 16, 16, 16. இது வந்து 6 ஆம்ஸு, இது 20 ஆம்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிபி பாக்ஸில் இது ஒன்று எடுத்து போய்ட்டு அதில் ப்ரெஸ் பண்ண போகிறோம்ப்பா. ஓகே, இப்போ இந்த எம்சிபி எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து டிபி பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த எம்சிபி கிளாம்பில் இப்படி இழுத்துங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த ஈஸியாக சிம்பிளாக பண்ண முடியும். சிம்பிளாக வந்து அதில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எடுத்துன்னு போய்ட்டு டிபி பாக்ஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க. எல்லாத்தையும் கரெக்டாக ஆர்டர் வச்சா நீங்கள் அடிப்பீங்க. ஓகே, இப்போ எம்சிபிலாம் வச்சுட்டு உடனே கீழே இருக்கிற இந்த கிளாம்ப் என்ன பண்ணுறீங்க, மேலே ஏற்றி விட்டுருணும். அப்போ தான் வந்து கிளாம்பில் கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கும். இந்த எல்லாத்தையும் கிளாம்பு மேலே தூக்கி விட்டுருணும். சரி, ஓகே, இப்போ இந்த எம்சிபி வந்து ஃபிட்டாக பிடிச்சிக்கும், ஹீட்டெல்லாம் வராது. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபேஸ் லிங்க் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எம்சிபியில் கீழே ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா, நம்ம ஒயரில் வந்து ஒவ்வொரு எம்சிபி லூப் பண்ணுவோம் எல்லா எம்சிபிக்கும் ஃபேஸ் இன்புட் ஃபேஸை. அதுக்கு பதில் நம்ம இந்த லிங்க் கொடுத்துருவோம் அந்த டிவி பாக்ஸ் வாங்கும்போது. ஸோ அந்த லிங்க் வந்து அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, வச்சு பார்த்துக்கிறேன். இந்த இதில் தான் இன்புட் ஃபேஸ் கொடுப்பேன். ஸோ அதுலேருந்து லிங்க் வைக்கும்போது ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். அதை மட்டும் நான் டேப் அடிச்சுக்கிறேன். டேப் அடிச்சுன்னா ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு எம்சிபி வைக்கும்போது நமக்கு தேவைப்படும். ஏன்னா 9 எம்சிபி வச்சுன்னா 2 போடுது, மொத்தம் 11 தான் வருது. இது 12 மாடல் டிவி பாக்ஸு. ஸோ ஒன்று பேலன்ஸாக இருக்கிறதால அது உடைக்காமல் நான் டேப் அடிச்சு வச்சுருந்தேன். இப்போது அது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு லிங்கில் மட்டும் டேப் அடிச்சிக்கலாம். ஃபியூச்சரில் என்றைக்காவது ஒரு எம்சிபி போகிறதுக்கு தேவைப்படும். ஓகே, இப்படி டேப் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த கீழே பீடிங் மட்டும் அடிச்சுக்கிறேன். என்றைக்காவது ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது கீழே கைப்படாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு இன்சுலேஷன் டேப் லைட்டாக இன்சுலேஷன் மாதிரி. ஓகே, இப்போ இந்த லிங்கை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எம்சிபியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்க்ரூ ஃபுல்லாக எல்லாத்தையும் லூஸ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி முன்னாடியே லூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த லிங்கை வந்து உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃபுல் டைட் பண்ணிக்கணும். எல்லா எம்சிபியும் கரெக்டாக டைட் பண்ணிங்க, ஒன்று விடாமல். ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இதோ பாருங்கள், உள்ள நியூட்ரல் லிங்க் இது பாருங்கள். இந்த நியூட்ரல் லிங்கில் எல்லா இடத்துலையும் நான் நியூட்ரலில் வந்து ஒரு நியூட்ரல் வேறு வச்சு ஸ்க்ரூவில் வச்சு ஏற்ற போகிறேன். இதுதான் நியூட்ரல். இது ஃபுல்லாகவே நியூட்ரல். எல்லாமே நியூட்ரலில் பிளாக் போட்டுருக்கோம் பாருங்கள், ஸ்லீவ் மாதிரி. ஸோ இது அப்படியே நியூட்ரல் ஒயர் எல்லாத்தையும் போயிட்டு இன்கமிங்கு இங்கே இந்த ரூமுக்கு போகிற எல்லாம் அவுட்கோயிங், இன்கமிங் ப்ளஸ் ரூமுக்கு போகிற அவுட்கோயிங் நியூட்ரல்லாம் இப்போயே இந்த லிங்கில் கொடுக்க போகிறேன் பாருங்கள். ஓகே, எல்லா ஒயரும் சீவி வச்சுட்டேன். இப்போ வந்து நியூட்ரலில் மட்டும் டேப் டைப் போட்டு கரெக்டாக அதை தனியாக பிரிக்கிறேன்.
இந்த லிங்க்ல என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். எல்லாம் நல்லா ஃபுல் டைட் வைக்கணும். லைட்டாக டைட் வச்சாலும் ரொம்ப ஹீட் ஆகும். ஹீட் ஆகிடுச்சு வயிறு சூடாகி மெல்ட்டாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃபுல் டைட் பண்ணிங்க. எல்லாம் லிங்க்கு ஓகே. நியூட்ரல் ஃபுல்லாக லிங்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி அழகாக உள்ளே வச்சு ரூட்டிங் பண்ணிடலாம். அதான் நியூட்ரலோட வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா எர்த்து எடுக்க போகிறேன். எர்த்து ஃபுல்லாகவே இங்கே க்ரீன் ஒயர் தனியாக போய் பிரிக்கிறேன். ஓகே, இந்த க்ரீன் ஒயர் ஃபுல்லாக எர்த்து. இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா கேபிள் டை போட்டுக்கலாம். எல்லா வயரையும் சீவிட்டு இந்த எர்த்து வயர் என்ன பண்ணுறோம், இந்த எர்த்து லிங்க்ல போய் கொடுக்க போகிறோம். எர்த்து லிங்க்ல ஸ்க்ரூவை யூஸ் பண்ணிட்டு இப்படியே வச்சு டைட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ எர்த்தோட வேலை முடிஞ்சிச்சு. அதையும் நான் ஃபோல்டிங் பண்ணி உள்ளே வச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம நியூட்ரலையும் கொடுத்தாச்சு, எர்த்தையும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவுட்புட் ஃபேஸ் ஒவ்வொரு ரூம் ஏரியாவுக்கு ஃபேஸ் போகல. ஸோ அந்த வயர்லாம் தனியாக எடுத்துக்க பாருங்க. இதுதான் அவுட்புட் ஃபேஸு. இந்த ஃபேஸ் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு MCBலையும் தனியாக கொடுக்க போகிறேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி சீவிக்கலாம். ஓகே, ஃபேஸ் வயரில் இப்போ எல்லாத்தையும் நான் ட்விஸ்ட் பண்ணி மடக்கி வச்சுட்டேன். இப்போ ஒன்று ஒவ்வொரு MCB கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து 25 amps வந்து ஏசி இருக்குது. அடுத்தது இதுவும் ஏசி தான். அதுக்கப்புறம் இது வந்து ஹீட்ரு. இது மூணுமே ஒரு 4 டைம் வச்சுருப்பேன். அது மூணுத்தையும் தனியாக எடுத்துக்கிறேன். 1 2 3. இந்த 3 ஒயர் வந்து ஹீட்ரு, ஏசி. இப்போ ஏசியோட ஒயர் மட்டும் நான் 25 amps எடுத்துக்கிறேன். போட்டு டைட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ஓகே, இது டைட் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து இன்னொரு ஏசி, அதையும் MCBயில் மேலே வச்சு டைட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. மூணாவது வந்து பாத்ரூம் ஹீட்டர், அதை வச்சு டைட் பண்ணிக்கிறேன் 20 amps. ஓகே, இதுக்கப்புறம் இதெல்லாம் பெட்ரூமு, கிச்சன், போர்ட்டிகோ அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃபேஸையும் ஒவ்வொரு MCBயில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த 2 ஒயர் என்ன பண்ணுறேன், இந்த MCBயில் கொடுக்குறேன். எல்லாம் ஃபுல் டைட் பண்ணிங்க. ஓகே, இப்போ ஃபேஸ் வந்து அவுட்புட் ஃபேஸ் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கேபிள் வந்து ஒயர் வந்து அழகாக ஃபோல்டிங் பண்ணி இந்த கேபிள் டை போட்டுக்கலாம். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபோல்டிங் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபேஸும் கொடுத்துட்டோம், நியூட்ரல் கொடுத்துட்டோம், எர்த்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து இன்புட்டு அந்த இபிலேருந்து வரும்ல, மீட்டர் மெயின் சுவிட்ச்லேருந்து வரும்ல, அது ஃபேஸ். இது நியூட்ரலு, இது ஃபேஸு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒயர் என்ன பண்ணுறோம், ஆர்சிசி பிரேக்கரில் கனெக்ட் பண்ண போகிறோம். நியூட்ரல் என்ன பண்ண போகிறோம்னா இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க் கனெக்ட் பண்ணி வைப்போம் ஆர்சிசி பியில். அதுக்கு மேலே நேராக வந்து ஃபேஸை கொடுத்துருங்க. ஃபேஸ் ஒயர் இது. ஃபேஸை வந்து நான் கொடுத்து டைட் பண்ணிக்கிறேன்.
இதுதான் இன்புட், மெயின் சுவிட்ச்லேருந்து வர இன்புட் ஃபேஸ் சப்ளை. ஓகே, இப்போ வந்து இது மெயின் சுவிட்ச்லேருந்து வர நியூட்ரல். இதையும் நான் ஆர்சிசி பிரேக்கில் மேலே கொடுத்துறேன். ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணால் ஃபேஸ் வந்து இந்த லிங்க் வழியாக ஃபுல்லாக எல்லா MCB போயிடும், நியூட்ரல் வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுலேருந்து இதுலேருந்து ஒரு ஒயர் போட்டு போய் நியூட்ரல் லிங்க் இருக்குல்ல, இல்லை இந்த லிங்க்கில் கொடுத்துடணும் இந்த பிளாக் ஒயரை. இதுலேருந்து இப்போ நான் ஆர்சிபி பிரேக்லேருந்து ஒரு நியூட்ரல் எடுக்க போகிறேன், அவுட்புட் நியூட்ரலை. ஆர்சிபி பிரேக்கரில் அவுட்புட் நியூட்ரல் எடுக்க போகிறேன், கொடுத்துட்டு டைட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த நியூட்ரல் வந்து இந்த லிங்க்கில் கொடுப்போம். இந்த நியூட்ரல் லிங்க்கில் கொடுக்கணும். இந்த லிங்கை எங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நியூட்ரல் பாஸ் ஆகிடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ மீதி இந்த 2 ஒயர் தான் இருக்குது, இதை எடுத்து நான் உள்ளே கூட்டிகிட்டு கேட்டேன். ஓகே, வேலை முடிஞ்சுது. மீதி இதாக இருக்குது. இது யூபிஎஸோட அவுட்புட் ஒயர், இது யூபிஎஸோட இன்புட் ஒயர். இதில் ஏன் 2 ஒயர் இருக்குன்னா இது 1.5. ஸோ லோடு பார்த்தா கூட ஒரு ஒயரை சேர்த்து வச்சுன்னா, ஸோ அதனால தான் இது. ஸோ இது ரெண்டுமே ஒரே ஒயர் தான். இந்த ஒயர் இன்புட் யூபிஎஸ்ஸு. இந்த ஒயர் நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு MCB வச்சு அதில் இன்புட் கீழே கொடுத்துட்டு அவுட்புட் ஃபேஸ் என்ன பண்ணுவோன்னா யூபிஎஸ். வீட்டில் இப்போ யூபிஎஸ்ன்னு வாங்கலை, வாங்கிட்டாங்கன்னா ஒரு MCB எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணி இது இன்புட் ஃபேஸ் வந்து கீழே கொடுத்துருவோம் MCBயில். அவுட்புட் ஃபேஸை வந்து இது ஒயரை மேலே கொடுத்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது.